அது வா கான்ட்ராக்ட் வர்றா திரையில் கதை சொல்ல விமர்சனம் அல்ல இது ஒரு சினிமா பயணம் கண்ட திறப்பால் அவர் மனதில் கலைஞன். ஹே மக்காஸ், இந்த எபிசோட்ல ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா நடிப்பில் வெளிவந்த கருப்பு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கேரளால இருந்து தன்னோட பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்திரன்ஸ் வராரு. ட்ரீட்மெண்ட் செலவுக்காக தன் பொண்ணுக்கு சேர்த்து வச்சிருந்த 60 பவுன் நகையை கொண்டு வராரு. வந்த இடத்துல திருடுங்க அதை திருடிடுறாங்க. அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்றாரு. போலீஸும் அந்த நகையை கண்டுபிடிச்சு கொடுத்துறாங்க. ஆனா 60 பவுன் பதிலாக 45 பவுன் நகை தான் கொடுக்குறாங்க. அந்த 45 பவுன் நகையுமே கோர்ட்டு மூலம் தான் தருவோம்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிடுறாங்க. அதனால வக்கீல் ஆர்ஜே பாலாஜி மூலமா கோர்ட்டுக்கு போறாங்க. ஆனா ஆர்ஜே பாலாஜி இந்திரன்ஸை ஏமாத்துறதுக்காக கேஸை இழுத்தடிக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு இந்திரன்ஸ்ட ஏகப்பட்ட பணத்தை கறந்துடுறாங்க. பொண்ணோட ட்ரீட்மெண்ட் வேற லேட் ஆகுது. அதனால கோபமாகிற இந்திரன்ஸ் கோர்ட்டு வளாகத்துல இருக்கிற கருப்பு சாமியை, அதுவும் வேட்டை கருப்பை மிளகா அரைச்சு கருப்போட நியாயத்தை கேட்கிறாரு. அதனால வேட்டை கருப்பா வர சூர்யா ஆர்ஜே பாலாஜி தண்டனை கொடுக்க போறாரு. ஆனா ஆர்ஜே பாலாஜி ரொம்ப ஸ்மார்ட்டா கோர்ட் ப்ரொசீஜரே இப்படிதான் இருக்கு, நீங்க மனுஷனை வந்து பார்த்தாதான் உங்களுக்கு நியாயம் புரியும்னு சொல்றாரு. வேட்டை கருப்பு மனுஷ ரூபத்துல வக்கீலா வராரு. கருப்பு அந்த கேஸ்ல ஜெயிச்சு அந்த பொண்ணுக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்தாரா, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, ஆர்ஜே பாலாஜியை தண்டிச்சாரா இல்லையான்றத அந்த படத்தோட மொத்த கதையே. கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. இந்த படம் நேத்தே ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. ஆனா பினான்ஸ் பிரச்சனைனால படம் ரிலீஸ் ஆகல. பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைதான் படம் ரிலீஸ் ஆச்சு. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ½ hour கதைக்குள்ள போக டைம் எடுத்துக்கிட்டாங்க. 1 hourக்கு அப்புறம் தான் சூர்யாவே வராரு. அதாவது நம்ம வேட்டை கருப்பு வராரு. வந்ததுக்கு அப்புறம் திரைக்கதை கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் 2 பேர் கதையை எடுத்துக்கிட்டாங்க. ஒன்னு இந்திரன்ஸ், ஒன்னு சூர்யா. இந்திரன்ஸ் சொல்ல தேவையே இல்லை. மலையாள படங்கள்லாம் சூப்பரா நடிச்சிருப்பாப்ல. தமிழ் படத்துல அவரை டம்மியா யூஸ் பண்ணிருந்தாங்க நண்பன் படத்துல. ஆனா இந்த படத்துல அவரை சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. அவரும் மாசா பிரிச்சுட்டாப்ல நடிப்புல. அதுவும் பொண்ணை சமாதானப்படுத்துற சீன்லாம் அட்டகாசமா நடிச்சிருக்காரு. நமக்கே கண்ணுல கண்ணீர் வருது. இன்ட்ரோலுக்கு முன்னாடி வர சீன்லாம் சொல்ல தேவையே இல்லை. சும்மா அழுக வச்சிருக்காரு மனுஷன். நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். சூர்யாவும் வர சீன்லாம் மாசா இருக்கு. என்ன ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. என்ன அப்சைட் டவுன் வேர்ல்டு கட்டுவாங்க இல்லையா அந்த சீரிஸ்ல, அதே மாதிரி கருப்போட உலகமும் அதே மாதிரி தான் கட்டுறாங்க. இது கண்டிப்பா நம்ம சொல்லி கலாய்ப்போம் தெரிஞ்சு இன்ட்ரோலுக்கு அப்புறம் அவங்களே அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு கலாய்ச்சிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான சென்டிமெண்ட் மாஸ்ன்னு சொல்லிட்டு மாத்தி எடுத்திருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு. இங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஆர்ஜே பாலாஜி கேரக்டர் அவரை வில்லனா காட்டுறாங்க. சத்தியமா சொல்றேன், அவரை வில்லனா பார்க்கவே முடியல. இந்த கேரக்டருக்கு அவர் செட் ஆகவே இல்லை. 400 ரவுடி தான் படத்துல சொல்லுவாங்க தெரியுமா, நீ வந்து டான் கிடையாது ஃப்ராடுன்னு. அதே மாதிரி இவர் வில்லன்லாம் கிடையாது, ஃப்ராடு. ஒரு ஹீரோ கேரக்டரா ஸ்ட்ராங்கா இருக்கும் போது, அதுவும் காட் மோட்ல இருக்கும் போது வில்லன் கேரக்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை ஆர்ஜே பாலாஜிக்கு பதிலா வேற யாராச்சும் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். ரீக்ளைமேக்ஸ் வரைக்கும் கதையை எப்படி நகர்த்தி கொண்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் படத்தை எப்படி முடிக்கணும்னு தெரியல. அதனால வலுக்கட்டாயமா கிளைமேக்ஸ் கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. கிளைமேக்ஸ்மே பெருசா கனெக்டடா மனசுல நிக்கல. ஆனா அதோட மேக்கிங் நல்லாவே இருந்துச்சு. விசுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆனா டப்பிங்ல நிறைய இடத்துல வாய்ஸ் சிங்க் மிஸ் ஆகுது. கிளைமேக்ஸ் மட்டும் காந்தார படத்தை ஞாபகப்படுத்தாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த சீனையும் காந்தார படத்தையும் கம்பேரிசன் கண்டிப்பா பண்ணுவாங்க. காந்தார படத்துல ஸ்டோரியே கொஞ்சம் ரூட்டடா இருக்கும், அதனால ஈஸியா கனெக்ட் ஆகும். ஆனா இந்த படத்துல சிட்டி ஓரியன்டா கொண்டு வந்துட்டாங்க. அதனால ஈஸியா கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. உங்களை எத்தனை பேர் மர்மதேசம் சீரியல்ல விடாத கருப்பை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அந்த இடத்துல கருப்பை காட்டும் போதெல்லாம் நமக்கு கூஸ் பம்ப்ஸ் அள்ளும். இந்த படத்துல கருப்பை காட்டும் போது அந்த ஒரு பில்டப்பே ரொம்ப மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் சூர்யா படத்துலயும் சரி, சோசியல் மீடியாலையும் சரி, ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் எடுத்து இதுல போட்டிருக்காங்க. இதுல இளையராஜா காப்பி ரேட் வர வம்பிழுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் எத்தனை பேருக்கு கனெக்ட் ஆகும்னு தெரியாது. ஆனா யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும். செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் முழுக்க சூர்யா ஃபேன்ஸுக்காக, அது அன்பான ஃபேன்ஸுக்காக. பினோ ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலங்கயா. கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் 15th. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூர்யா அந்த படத்துல மாஸ் காட்டியிருக்காரு. ரொம்ப நாளா ஒரு வெற்றிக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. இந்த படத்துல அது ஃபுல்ஃபில் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்திரன் சொல்லவே தேவையில்லை. மலையாள படத்துல சும்மா வெளுத்து வாங்கியிருப்பாரு. இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருக்காரு. பர்டிகுலரா சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் அட்டகாசமா நடிச்சிருக்காப்புல. சூப்பர். ரீசா, ஆர்ஜே பாலாஜி, நட்டி நடராஜ் எல்லாம் கொடுத்த கேரக்டர் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆடுகளும் நிறைய கூட கொஞ்சம் சீன் வந்தாலுமே நல்லா நடிச்சிருக்காரு. மாயா, சுவாசிகா எல்லாம் கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மன்சூர் அலிகான இந்த படத்துலயும் கொஞ்சம் டம்மியா யூஸ் பண்ணிட்டாங்க. டெக்னிக்கல் வைஸா பார்த்தோம்னா ஜிகே விஷ்ணுவோட சினிமாட்டோகிராஃபி தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ். படத்தோட மெயின் ஹீரோவே இவர் தான்.
மெர்சல் படத்துக்கு அப்புறம் சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துல அட்டகாசமா பண்ணியிருக்காப்புல. அதோட கருப்போட வேர்ல்ட காட்டும் போதெல்லாம் அந்த ரெட் பிளாக் காம்பினேஷன் பக்காவா இருந்துச்சு. 2.5 மணி நேரம் நம்மள நகரவிடமா பார்த்தது இவருடைய ஒர்க்கு தான். சாய் அபயங்கரோட மியூசிக்ல பாட்டெல்லாம் 2-3 பாட்டு ஆல்ரெடி ஹிட் ஆச்சு. எந்த பாட்டா கேட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. படம் முடிஞ்சிட்டு வெளியே வரும்போது கூட பவளமல்லி கட்டிக்கவான்னு சொல்லி பாட்டு தான் காதல கேட்டுட்டே இருக்கு. ஆனா இந்த படத்துல அந்த பாட்டு இல்லவே இல்லை. பிஜிஎம் ஒரு சில இடத்துல நல்லா இருந்துச்சு, ஆனா முக்கியமான இடத்துல கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கவே இல்லை. நிறைய இடத்துல நாய்ஸ் தான் இருந்துச்சு. கலைவாணோட எடிட்டிங்ல படம் 2.5 மணி நேரம் ஓடுது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சாலிடா கட் பண்ணிருக்கலாம். எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. ஓவராலா அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, நார்மல் ஃபேன்ஸு சூர்யா ஃபேன்ஸு. நார்மல் ஃபேன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கும், சூர்யா ஃபேன்ஸுக்கு செகண்ட் ஹாஃப் பிடிக்கும். நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சேர்த்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. எல்கேஜி, யூகேஜி, என்ஜிகே, லியோ ஏதாவது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சா இந்த படம் உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மற்றபடி இந்த படத்தை ஃபேமிலியோட தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3/5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். ஆனா ஒண்ணுங்க, இன்ட்ரோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி, இந்த உலகம் எவ்வளவு அமைதியா இருந்துச்சு தெரியுமா? உலகம் கலர் உலகம் ஒவ்வொரு சீனுக்கும் நேர்மையான விமர்சனம். ஸ்பாய்லர் இல்ல, டென்ஷன் இல்ல, கான்காட் ரிவ்யூ ஸ்பாய்லர் இல்ல. புதிய ஹீரோ பழைய லெஜெண்டர் எல்லாரும் கான்காட் ரேட்டிங் பாருங்க. போங்க மக்காஸ் ட்ரெண்ட் பண்ணுங்க. சினிமா வித் கான்காட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.